A to Z எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பழம் சாப்பிடுவதால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்களை போக்குகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சாதாரணமாக அந்த ஆப்பிள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா காலங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பழமாகும். இந்த பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த பழத்தில் மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஆப்பிள் பழம் நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது. அதே நேரத்தில் இந்த முகப்பொலிவு, முகத்திற்கு அழகை கொடுப்பதற்கும் இந்த ஆப்பிள் பழம் ஒரு சிறந்த பழமாக திகழ்கிறது. இந்த வைட்டமின் B1, B2 மற்றும் வைட்டமின் C சத்து இந்த ஆப்பிளில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவர் தினந்தோறும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதய நோய் ஏற்படுவதை தடுப்பதற்கு இந்த ஆப்பிள் ஆனது ஒரு மிக சிறந்த மருந்தாக திகழ்கிறது. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிளில் நிறைய நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுப்பதற்கு இது மிக மிக உதவியாக திகழ்கிறது. இந்த ஆப்பிளை சாப்பிடும்போது பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆப்பிளினுடைய தோலை நீக்கிவிட்டு தான் சாப்பிட்றாங்க. அது மாதிரி சாப்பிட்றதுல சத்துக்கள் நம்மளுக்கு அதிகமாக கிடைப்பதில்லை. அதனால் அந்த ஆப்பிள் பழத்தை தோலோடு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் ஒரே சீராகும். அதே நேரத்தில் அந்த இரத்த சோகை பாதிப்பானது வெகு விரைவில் குணமடைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உடலில் தேவையற்ற கொழுப்புகளை குறைப்பதற்கு இந்த ஆப்பிள் ஆனது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது. நினைவாற்றலை அதிகரித்து மூளையை ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க வைப்பதற்கு இந்த ஆப்பிள் உறுதுணையாக உள்ளது. நம்முடைய செரிமான மண்டலத்தை சீராக இயங்க செய்கிறது. கால்சியம் குறைபாட்டை நீக்கி நம்மளுடைய எலும்புகளை பலமாக வைத்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இந்த ஆப்பிள் திகழ்கிறது. ஒரு சில குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். அது மாதிரி இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படும் குழந்தைகளுக்கு இந்த ஆப்பிள் பழத்தை நன்றாக வேக வைத்து அதை மசிஞ்சு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தா அந்த வயிற்றுப்போக்கானது உடனடியாக நிற்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நரம்பு தளர்ச்சியை நீக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதே நேரத்தில் நல்ல தூக்கம் வரவும் ஆப்பிள் பழம் பெரிதும் உதவுகிறது. தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க தினந்தோறும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். வறட்டு இருமல் உள்ளவங்க தினசரி இந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இருமல் இருந்து குணமாக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உடல் ஆனது ரொம்ப மெலிந்து இருப்பவங்க தினந்தோறும் இந்த ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்பானது பருமனாகுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சில ஆண்களுக்கு இந்த விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு இந்த குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அது மாதிரி விந்தணுக்கள் குறைவாக உள்ள ஆண்கள் தினந்தோறும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த விந்தணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்க இந்த ஆப்பிள் ஆனது மிக மிக பயனுள்ளதாக திகழ்கிறது. கண் பார்வை பாதிப்பு இருப்பவங்க இந்த ஆப்பிள் பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்ந்துவிடும். நீரிழிவு நோய் தாக்கம் உள்ளவர்கள் நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள இந்த ஆப்பிள் ஆனது மிக சிறந்ததாக திகழ்கிறது. ஆப்பிள் சாப்பிட்றதுனால இன்சுலின் சுரப்பதை அதிகரிக்கிறது. பிறந்த 6 மாதமான குழந்தைகளுக்கு இந்த ஆப்பிள் ஆனது ஒரு மிக சிறந்த உணவாகும். அதாவது இந்த ஆப்பிளை நல்லா வேக வச்சு அந்த தோலை எடுத்துகிட்டு நல்லா மசிஞ்சு அந்த குழந்தைகளுக்கு டெய்லி கொடுத்துக்கிட்டு வந்தால் குழந்தைகள் கொழுகுழுவாக
வளருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுடைய சருமமானது மிக பொலிவாகவும் மிக அழகாகவும் இருக்கும். ஆப்பிள் எடுத்து அந்த தோலை நீக்கிட்டு நல்லா அதை மசிஞ்சு அதோட சிறிதளவு தேன் விட்டு நல்லா அதை பேஸ்ட்டு பார்த்து கலக்கி அந்த பேஸ்ட்டை நம்மளுடைய முகத்தில் நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு குளிர்ந்த நீரால் நம்ம முகத்தை அலம்பினோம்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். முகத்தில் உள்ள கரும் புள்ளிகள் மற்றும் சுருக்கங்கள் மறையும். முகமானது மிக பொலிவாக இருக்கும். ஆப்பிள் பழத்தை பழமாகவோ அல்லது ஜூஸாகவோ சாப்பிட்டு வந்தோம்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுனால நம் உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த ஆப்பிள் பழமானது மிக மிக உதவியாக திகழ்கிறது. என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.